வெளிச்சத்தை பார்த்து எதிர்நோக்கி இருக்கிறாவோ யாரு? மானு. லைட் வெளிச்சத்தை கண்டா டப்புன்னு பாஞ்சிட்டு. அப்போ கர்த்தர் சொன்னார், எல்லாம் உனக்காக இருந்தால் வெயிட்டிங்க, ஆனால் ஒன்று அணுகாது. ஆமென். நீ துணிஞ்சு போனா, தைரியமாக போனா, பயப்படாமல் போனா, சூழ்நிலை எல்லாம் உனக்கு கண்டு பயப்படும். அல்லேலூயா. சூழ்நிலை யாரை கண்டு பயப்படும்? நம்மளை கண்டுபடும். ஆனால் நம்ம சூழ்நிலையை பார்த்து பயந்துட்ட போச்சு. பேதுரு பயந்தானா? இல்லை. ஆண்டவரே நீனா நானா வரட்டுமா அப்படின்னாரு. அப்பா நான். அல்லேலூயா. ஆமென். பயப்படாமல் இருக்கும் தேவன் நமக்காக சூழ்நிலையை மாற்றுகிறார். நாம் தேவனிடத்தில் சேரும் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். என்ன அமைக்கிறாரா? நாம் அவரோடு சேரும்படிக்கு மாற்றி அமைக்கிறார். நீ என்ன நினைச்சிட்ட? ஐயோ நான் கடவுளோட சேருதானா இல்லையா, சேருதானா இல்லையா? இல்லை, நீ கடவுளோட சேரும்படிக்குத்தான் அவர் என்ன பண்ணுறாராம்? சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உன் சூழ்நிலையை, என் சூழ்நிலையை தேவன் மாற்றி அமைக்கிறார். நம் அனைவருடைய சூழ்நிலையை தேவன் மாற்றி அமைக்கிறார். நாம் தேவனிடத்தில் சேரும் சூழ்நிலையை மாற்றுகிறார். அந்த சூழ்நிலையை உருவாக்குகிறார். என்ன பண்ணுறாரா? இன்னும் நீ தேவனுடைய சன்னிதானத்தில் வருவதுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? உருவாக்குறாரு. போன வாரம் என்ன சொன்னார்? பைபிளை படினார். இந்த வாரம் என்ன பண்ணார்? நீ தெளிவாயிரி, நீ தீர்மானம் எடுத்து யாரையும் பேசாதபடிக்கு நல்லதே பேசி நல்ல வாழ்க்கை அமைக்கிறதுக்கு உன்னை தேவன் உருவாக்குகிறார். ஆமென். இந்த வருஷம் நம்மளை ஆண்டவர் உருவாக்குறாருன்னா எதுக்காக உருவாக்குறார் தெரியுமா? மோசையை தேவன் முதல்ல எங்கே உருவாக்கினார்? ராஜ கொட்டாரத்தில் 40 வருஷம் உருவாக்கினார். அடுத்து பெஹ அப்படிங்கிற ஆடோடு கூட 40 வருஷம். நாம் பார்த்தோம்ல வெள்ளிக்கிழமை, மோசைக்கு திக்குவாய் வந்த வாயில், அவன் நல்ல வாய் தான், நாரவாய் கிடையாது, நச்சி வாய் கிடையாது. அரண்மனையில் இருக்கும்போது 40 வருஷம் நல்லா பேசணும் வந்தான். ஆனால் அவன் வனாந்தரத்துக்கு போகும்போது ஆளே இல்லாத இடத்துல அங்கே யார் தான் இருந்தா? ஆடு மாடோடு இருந்தனால அந்த டோன் தான் அவனுக்கு வந்துச்சு. அதனால தான் அவனுக்கு திக்குவாய் மந்தவாய். மற்றபடி அவன் மறந்து போச்சு, பாசம் மறந்து போச்சு, பேச்சு மறந்து போச்சு. அதனால தான் அவன் சொன்னான், ஐயா எபிரேய பாஷை வாயில் வராதையா, கொஞ்சம் திக்கலாஜனம் உனக்கெல்லாம். அங்கே ஏற்கனவே எபிரேய பாஷையிலே பழக்க முடிய இருக்கிறவங்க அண்ணன் இருக்கான், அவன்கிட்ட போனார். அதுக்கப்புறம் மோசை ஜனங்களோடு பேசும்போது ஆரோன்லாம் அங்கே இல்லை. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆமென். ரகசியங்களை புரிந்து கொள்வது நல்லது. ஆமென். தேவனோடு சேரும்படிக்கு தேவன் நம்மளை உருவாக்கிறார். ஆனால் நாம் அவசரப்படாமல் விசுவாசத்தில் நிதானமாக நடக்க வேண்டும். என்ன பண்ணணும்? அவசரமே படக்கூடாது. எல்லாரும் அவசரப்பட்டு போய் கவுந்து கிடக்காங்க. ஆனால் அவசரப்படாமல் நம்ம போனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு இரவு எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பணக்காரனாக மாற்றினாரா இல்லையா? குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சு. ஒரு ராத்திரியில் பெரிய கோடீஸ்வரன் மறுநாள் காலைல அங்கே சமுதாய கூடத்தில் போய் கையேந்தி நிற்கான். இவங்கிட்ட யார் நிற்கா? தெருவில் பிச்சை எடுத்த அந்த பிச்சைக்காரன் இவன் கூட தான் நிற்கான். இவனும் அங்கே தான் நிற்கான். ஒரே ராத்திரியில் ஒருவன் பணக்காரனாகவும் ஆக முடியும், ஒரே ராத்திரியில் ஒருவன் பிச்சைக்காரனாகவும் மாற்ற முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால் நீ நிதானமாக நடந்து போனா கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது அந்த உயர்வுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு. கர்த்தருடைய சித்தத்தின் வழி நடத்துதலை நம்ம போனோம்னா, விசுவாசத்துக்குள்ளே போனோம்னா, நம்மளை தேவன் நிதானமாக பொறுமையாக நடத்தும் போது அந்த பொறுமைக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட வர்ற பாஸ்டர்ஸ் எல்லாம் நான் திருப்பி எடுத்து கமத்து கொண்டு போவதுக்குள்ளே எவ்வளவு பொறுமை தேவை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், யாத்திராகமம் 2:11-15